கௌசிகா நதியை மீட்டெடுக்க ரோட்டரி சங்கத்தின் முனைப்பான முயற்சியின் கீழ் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு நில அளவீடு பணி முடிவடைந்துள்ளது. வையம்பாளையம் தேவம்பாளையம் வரையிலான முதல் கட்ட திட்ட அறிக்கை ரோட்டரி மாவட்டம் 3201 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சுந்தர வடிவேலுவிடம் வழங்கப்பட்டது. கௌசிகா நதியை நாங்கள் மீட்டெடுப்பதற்காக உறுதி பூண்டு அதற்காக வேண்டிய ஸ்கேனிங், அதாவது அந்த ஆற்றின் பாதை எப்படி இருக்கிறது, எங்கு அது குறுகி பாய்கின்றது, எந்த இடத்தில் ஆக்கிரமிப்புகள் மற்றும் தடைகள் இருக்கின்றது என்பதை பொறுத்து நாங்க இப்போ கம்ப்ளீட்டா ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அந்த டிபிஆர் ரிப்போர்ட்டை இன்னைக்கு இந்த இன்ஜினியர்ஸ் எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த ப்ராஜெக்ட் மொத்தமாக 120 கோடி ஆகும் அப்படின்ற ஒரு கணிப்பு எங்களிடம் இருக்கின்றது. அதை 9 ஃபேஸாக எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9 பாகங்களாக பிரித்து அதை செய்யலாம் என்ற ஒரு பிளானும் எங்களிடம் இருக்கின்றது. ஆக 10 கோடிகளாக பிரித்து முதலில் 3 பேஸை செய்யலாம் என்று எங்களுடன் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய இன்ஜினியர்கள் மூலமாக எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இதை நாம் எப்படி செய்ய முடியும்னா சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் மூலியமாக தான் செய்ய முடியும். இந்த ஃபர்ஸ்ட் 3 பேஸ், அதாவது இந்த நதி மொத்தமாக 54 கிலோமீட்டருக்கு போகிறது. நாம எடுத்திருக்கக்கூடிய முதல் பேஸ் 10 கிலோமீட்டர். இந்த 10 கிலோமீட்டர் என்பது பெரியநாயக்கம்பாளையத்தை தாண்டி வரும். குருடிமலை அடிவாரத்திலிருந்து பெரியநாயக்கம்பாளையத்திற்கு வரையில் வரும். அந்த ஃபர்ஸ்ட் பேஸ் ப்ராஜெக்ட நாங்க இன்னும் ஒரு 3 மாசத்துக்குள்ள முடிச்சிருவோம். சோ பேஸ் பை பேஸ் நம்ம எடுத்துட்டு போகக்கூடிய இந்த 54 கிலோமீட்டர் மொத்தமாக எங்களுக்கு 2 வருடம் ஆகலாம், அதிகபட்சம் 3 வருடம் ஆகலாம் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் 3 பேசஸ் நாங்க சொல்லக்கூடிய இந்த 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டரை நாங்கள் எடுத்து நடத்தி விட்டால், ஆண்டவனின் அருள் இருந்தால், மக்களின் அத்தனை பேரும் சேர்ந்து இதை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா 1 வருஷ காலத்திற்குள்ளாரே இதை முடிச்சிடலாம். எங்களுடைய ரோட்டரியின் கணிப்புப்படி இதை கண்டிப்பாக 3 வருட காலத்தில் எங்களுக்கு முடிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கு. நன்றி.